இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மாறாவும் ஏலிமும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சிறிய செய்தியை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த பின்பு அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் அவர்கள் நடந்தார்கள். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எதை குடிப்போம் என்று சொல்லி கேட்கிறார்கள். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை தண்ணீரிலே போட்டவுடனே அந்த தண்ணீரானது மதுரமாக மாறி அவர்கள் அங்கே தண்ணீர் குடிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர்கள் புறப்பட்டு சென்று 27ஆம் வசனம் யாத்ராகமம் 15:27 அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீட்சை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே மாறா என்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்பாக வனாந்தரத்திலே 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். வனாந்தரம் என்றால் தண்ணீர் கிடைக்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஒரு இடத்தில் கிடைத்த தண்ணீர் அத்தனையாய் கசப்பாய் இருந்தபடியினாலே அவர்கள் அதை குடிக்கக்கூடாது இருந்தது. தேவனை நோக்கி மோசே கூப்பிட்ட பொழுது மரம் ஒன்றை காட்டினார். வெட்டி மரத்தை போட்டவுடனே அந்த ஊற்றில் நீர் தெளிந்து தேனாக மாறியது. கசப்பு நிறைந்த மானிட வாழ்க்கையில் மதுரமாக என் இயேசு இன்றைக்கும் கலந்து விடும்படியாய் அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தினுடைய நெருக்கத்திலே, உலகத்தினுடைய பாடுகளிலே, உலகத்தின் பிரச்சனைகளிலே, மக்களுடைய ஏமாற்றங்களின் மத்தியிலே, எதிர்பார்த்தது கிடையாமல் கிடைக்கிற ஏமாற்றங்களின் நடுவிலே நொந்து போய் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையா என்று சொல்லி நினைக்கக்கூடிய கர்த்தரை அறிந்த பிள்ளைகளினுடைய மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு மரமாக அந்த தண்ணீரில் கலக்கப்படும் பொழுது எப்படி தேனாக மாற்றப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்விலே அவர் கலந்து விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அந்த மாறாவின் கசப்பை எப்படியாய் மாற்றினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு இன்றைக்கும் உண்மையுள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓகே, அதற்கு பின்பாக அவர்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு அவர்கள் ஏலிம் என்கிற இடத்திற்கு வந்த பொழுது அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீட்சை மரங்களும் இருந்தது. அங்கே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலிலே அவர்கள் கசப்பு நிறைந்த அந்த மாறா என்கிற இடத்திலே தண்ணீரை குடிக்க முடியாதபடி, கிடைத்த தண்ணீரும் அவர்களுக்கு குடிக்க முடியாதபடி அத்தனையாய் கசந்திருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நீரூற்று போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 70 மூப்பர்களுக்கு கிடைத்த மரங்கள் போல 70 பேரீட்சை மரங்கள். இத்தனையாய் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அங்கே ஜனங்கள் கண்டடைகிறார்கள். அந்த செழிப்பிலே அவர்கள் தங்கிவிடாதபடிக்கு 16ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. அவர்கள் ஏலிமை விட்டு புறப்பட்டு பிரயாணம் பண்ணி எங்கே போனார்கள்? தங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக அவர்கள் கடந்து சென்றதை பார்க்கிறோம். ஒருவேளை கஷ்டத்தின் நடுவிலே பிரயாணப்பட்டு இன்னொரு இடத்தை தேடி செல்ல முடியும் மனிதர்கள். இது இயல்பான ஒரு காரியம்தான். ஆனால் வசதி நிறைந்த அந்த இடத்திலே அவர்கள் தங்கின பின்பு 12 நீரூற்றுகள், 70 பேரீட்சை மரங்கள், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அந்த சூழ்நிலை வந்த பொழுதும் கூட அவர்கள் அங்கே தங்கி விடாதபடி அவர்களுடைய நோக்கமெல்லாம், அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எங்களுக்கென்று எங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த கானானை நோக்கி நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமே, பிரயாணப்பட வேண்டுமே, அதை நாங்கள் அடைய வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம், நோக்கம் மாத்திரம் அவர்களுடைய உள்ளத்தை நிறைத்திருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒருவேளை கஷ்டப்படும் பொழுது அநேகர் இன்றைக்கி ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய மாறா எங்களுடைய கசப்பை மதுரமாக மாற்றும்படியாய்
எப்படியாயிலும் எங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபங்களுக்கு மேலாக ஜெபம் செய்கிறோம், உபவாசங்களுக்கு மேலாக உபவாசிக்கிறோம். நாம் தாழ்ந்திருக்கும் பொழுது இத்தனையாய் பிரயாசப்படுகிற நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது தேவனை எந்த விதமாய் தேடுகிறோம்? அதற்கு அடுத்த நிலையை அடைந்து விடும்படியாக, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடும்படியாக நம்முடைய கால்கள் நகருகிறதா என்று சொல்லி இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது அழகான ஒரு காரியத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை என்று சொல்லி அவர் தொடங்குகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், மாறாவை போன்ற கசப்பான ஒரு வாழ்க்கை வாழவும் எனக்கு தெரியும், நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். ஏலிம் என்கிற இடத்திலே வாழ்ந்த அந்த ஒரு செழிப்பான வாழ்க்கையும் எனக்கு வாழ தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று போதிக்கிறார். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து தாழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருந்தாலும், பட்டினியாயிருந்தாலும், பரிபூரணம் கிடைத்திருந்தாலும், குறைவுகள் வாழ்க்கையை நிறைத்திருந்தாலும் எங்களுடைய நோக்கமெல்லாம் அந்த பரம காணானாகிய அந்த பரலோகத்தை நோக்கி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கித்தாரே. அப்படிப்பட்ட நித்திய வாழ்வுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நாங்கள் குறைவுகளை மறந்து, திருப்தியை மறந்து, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் வாழ்ந்து அந்த பரம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாழ்கிறதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு தைரியமாக ஒரு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நித்திய வாழ்வுக்கும் நம்மை ஆயத்தமாக்கி விட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும்